ஹலோ ஆல். எஸ்ஏ எக்ஸாமில் நம்ம சைக்காலஜி பார்ட்டில் இன்றைக்கி ஜென்ரல் இங்கிலீஷ் தாங்க பார்க்க போகிறோம். 6th டேர்ம் 2 வந்துட்டு பார்த்துட்ருக்கோங்க. ஆல்ரெடி நம்ம டேர்ம் 1 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோ அதை மட்டும் தான் எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம டேர்ம் 2ல் என்னெல்லாம் டாபிக் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்கள். நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து ஒரு குரூப்பான அட்ஜெக்டிவ் பற்றி கொடுத்துருக்காங்க. அட்ஜெக்டிவ்னா தமிழில் வந்து பெயரடைன்னு சொல்லுவாங்க. நவுனை பற்றி இது ஃபர்தராக நமக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்லுவோம். அதுதான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இங்கே அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். an adjective is a word that describes a noun. நவுனை பற்றி அடிஷ்னலான ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுச்சுன்னா அதுதான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் சில வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அது எல்லாமே வேர்பா, அட்வர்பா, அட்ஜெக்டிவா, நவுனா இந்த மாதிரி மேட்ச் பண்ண சொல்லி நமக்கு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் வந்தால் அது எல்லாமே அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி இங்கே அட்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஹாட் டீ அப்படின்னு இருக்கா. இங்கே டீ அப்படின்றது வந்து நவுன். அந்த டீ எப்படி இருக்குது? ஹாட்டாக இருக்குது. ஸோ சூடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது நவுனை பற்றி இது அடிஷ்னலான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுது. ஹாட்டாக இருக்குது டீ அப்படின்னு சொல்லி அடிஷ்னலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு சொல்லுதா. ஸோ அதனால் இங்கே ஹாட் அப்படின்றது என்னென்னா அட்ஜெக்டிவ். ஓகேவா? தென் அதே மாதிரி பியூட்டிஃபுல் ஃப்ளவர்னு இருக்குல்லங்க. இந்த இடத்துல இந்த ஃப்ளவர் அப்படின்றது வந்து நவுன். அது அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு வேர்ட் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா. ஸோ இந்த பியூட்டிஃபுல் அப்படின்றது என்னென்னா அட்ஜெக்டிவ். ஓகேவா? இப்போ நமக்கு 4 வேர்ட் கொடுத்துட்டு இதில் எது அட்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு இருக்குன்னு வைங்க. இங்கே பியூட்டிஃபுல் அப்படின்ற வேர்ட் தான் நமக்கு அட்ஜெக்டிவ், பெயரடை. ஓகேவா? தென் 2 டைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கங்க. இங்கே நமக்கு டைஸ் அப்படின்றது நவுன். அந்த டைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. இப்போ 2 டைஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 அப்படின்றதுமே என்னது நமக்கு அட்ஜெக்டிவ் தான். தென் அடுத்தது பால் ஹெட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே ஹெட்டு வந்துட்டு நமக்கு நவுனாக ஆக்ட் ஆகும். அந்த ஹெட்டை பால் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்களா. ஸோ அதனால் இந்த பால் அப்படின்றது என்னென்னா அட்ஜெக்டிவ். தென் யங் கிராஜுவேட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இவங்க கிராஜுவேட் தான். ஆனால் யங் அப்படின்ற ஒரு வேர்ட் சொல்லி அடிஷ்னலான ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்களா. ஸோ இந்த யங் அப்படின்ற வேர்டு என்னது அட்ஜெக்டிவ். தென் டயர்ட் மேன். இந்த இடத்துல மேன் அப்படின்றது நமக்கு நவுன். அவர் ரொம்ப டயர்டாக இருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த டயர்ட் அப்படின்றது என்னென்னா அட்ஜெக்டிவ். கிளியராக இருக்கா? ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னா நவுனை பற்றி நமக்கு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ஹோமோஃபோன்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. இந்த இடத்துல ஃபர்தர் அப்படின்ற வேர்ட் இருக்குது, இங்கே ஃபேதர் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போது இது ரெண்டுக்கான மீனிங் என்னென்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கோவை இஸ் ஃபர்தர் ஃப்ரம் சென்னை டு திருச்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபர்தர் வருமா இல்லை ஃபேதர் வருமா? ஃபேதர் தாங்க வரும். ஏன்னா இந்த ஃபர்தர் அப்படின்றது நமக்கு மேலும், மேற்கொண்டு அப்படின்ற மீனிங் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணு அப்படின்னா மேற்கொண்டு இதை ப்ரொசீட் பண்ணுன்னு சொல்கிறோம்ல. ஸோ அங்கே வந்து நமக்கு அடிஷ்னல் அப்படின்ற மீனிங் தான் இந்த வேர்ட் கொடுக்கும். இதுவே ஃபேதர் அப்படின்றது நமக்கு டிஸ்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கான வேர்ட் தான் இது. ஸோ இதை எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, கோவை இஸ் ஃபேதர் ஃப்ரம் சென்னை தேன் திருச்சி. ஓகேவா? இது வந்து நமக்கு ஹோமோஃபோன்ஸ் பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதலாம். தென் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது வந்து நமக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் ஒரு டாபிக் இருக்குங்க. ஷீபா இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் சிந்துஜான்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்ட்ராங்கர் அப்படின்ற வேர்டே நமக்கு கம்பேரிட்டிவ் குறிக்கிற வேர்ட் தான் இது. இந்த இடத்துல நமக்கு மோர் அப்படின்றது வந்து தேவையில்லைங்க. எப்போ நம்ம மோர் யூஸ் பண்ணுவோன்னா, இப்போது பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு வேர்ட் பார்த்தோம்ல, பியூட்டிஃபுல் ஃப்ளவர்னு பார்த்தோம். இப்போது இந்த இடத்துல நம்மளால் இஆர் அப்படின்ற இந்த 2 லெட்டர்ஸ் ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா, மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் உங்களால் இஆர் யூஸ் பண்ண முடியாதோ அந்த இடத்துல நீங்கள் மோர் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட் இங்கே நம்ம இஆர் யூஸ் பண்ணலாம் தானே. ஸோ அதனால் இஆர் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் மோர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி சொல்லணும்னா, ஷீபா இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் சிந்துஜா. ஓகேவா? இது நமக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் ஒரு டாபிக் இருக்குது. அதுலேருந்து நமக்கு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா மோர் ஸ்ட்ராங்கர் வருமா இல்லைனா வெறும் ஸ்ட்ராங்கர் வருமா அப்படின்னா, இஆர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு மோர் வரக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். நமக்கு டென்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு என்னெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க இது எல்லாமே பார்க்க வேணாங்க. எக்ஸாம் ஓரியன்டாக என்ன கேட்பாங்களோ அது மட்டும் பார்க்கலாம். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னது? இப்போது ரெகுலராக நடந்துட்டு இருக்க ஒரு ஆக்ஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன் இருக்குல்லங்க. இது
எப்பவுமே நடந்துட்டு இருக்க ஒரு ஃபேக்ட் தான் இது. மேக்னெட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அது வந்து அயன் அட்ராக்ட் பண்றது அப்படின்றது இட்ஸ் அ ஃபேக்ட். ஸோ, அந்த இடத்துல ஃபேக்ட்ட சொல்லும்போது நம்ம வெர்போட எஸ் இல்லன்னா இஎஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ, இதுதான் நமக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட ஃபார்முலாவே இதுதாங்க. வெர்போட எஸ் இல்லன்னா இஎஸ் ஆட் பண்ணீங்கன்னா, அந்த டென்ஸ் என்னதுன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இது கிளியரா இருக்கா? இப்போ இவங்க என்ன ஆட் பண்ணியிருக்காங்க? அட்ராக்ட் அப்படின்றது வெர்ப். எஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா? ஸோ, மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன் அப்படின்றது என்னன்னா, மேக்னெட் வந்து எப்பவுமே அயன் அட்ராக்ட் பண்ணும் தானே. ஸோ, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றவே முடியாத ஒரு ஃபேக்ட் இருந்துச்சு அப்படின்னா, அங்கே எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எஸ் இல்லன்னா இஎஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்து இந்த டி இருக்குல்லங்க, இது பாருங்க. ரவி கோஸ் டூ ஸ்கூல் அட் 8:30 AM. இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? கோ அப்படின்ற வெர்போட இஎஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது கோஸ் டூ ஸ்கூல் அப்படின்னா என்ன மீனிங்னா, ரவி வழக்கமாக 8:30க்கு என்ன பண்ணுவான்? ஸ்கூலுக்கு வந்துட்டு போவான். ஸோ வேர்ப் அப்படின்றது கோ. அதோட எஸ் இல்லைனா இஎஸ் ஆட் பண்ணால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா? ஸோ இந்த இடத்துல இஎஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோஸ் தான் வரணும். ஒரு ஆக்ஷன் நமக்கு ரெகுலராக நடக்குதுன்னா அது வந்து எய்தர் எஸ்ஸை வேர்போட எஸ் இருக்கணும், இல்லை அப்படின்னா வேர்போட இஎஸ் வந்துட்டு இருக்கணும். கிளியராக இருக்கா? இம்பார்ட்டன்ட் மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் அடுத்தது ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் எப்படிங்க இருக்கணும்? ஓகேவா? ஸோ ஆம், ஈஸ், ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல மை கிராண்ட் ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்துச்சுன்னா ஒரே கீவேர்டு என்னன்னா நவ். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் வந்து நவ் பார்க்குறீங்களோ அங்கே எல்லாமே மை கிராண்ட் ஃபாதர் இஸ் ரீடிங் பாருங்கள், வேர்போட நமக்கு ஐஎன்ஜி இருக்குது. ஸோ கிராண்ட் ஃபாதர் அப்படின்றது அவர் வந்து ஒருத்தர் தான். ஸோ சிங்குலர் தான். அதனால தான் இந்த இடத்துல என்ன இருந்திருக்கு? இஸ் வந்து இருந்திருக்கு. ஒருவேளை இங்கே 2 பேர் சொல்கிறாங்கன்னா தே ஆர் ரீடிங் த நியூஸ் பேப்பர். இப்போ தே அப்படின்றது நமக்கு ப்ளூரல் தானே, பன்மை தானே. ஸோ தே வந்தால் ஆர் வரணும். இங்கே கிராண்ட்பா அப்படின்றது வந்து கிராண்ட் ஃபாதர்ன்றது ஒரு பர்சன் தான். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ எங்கெல்லாம் நவ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் ஆம், ஈஸ், ஆர் இல்லை அதோட சேர்த்து ஐஎன்ஜி வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது மேலே சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் புரிஞ்சிச்சு இல்லைங்க. இந்த 5 தான் நமக்கு இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா புக்லேயே நமக்கு ஆப்ஷன் வச்சு ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அதெல்லாமே நம்ம நல்லா பார்க்கணும். இந்த இடத்துல இது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஜென்ரலாக 2 இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஒன்று என்னென்னா, இப்போது நவுன் இல்லைனா சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சிங்குலராக இருந்துச்சுன்னு வைங்க, அந்த இடத்துல உங்களுக்கு வேர்பும் எப்படி இருக்கணும்? சிங்குலராக தான் இருக்கணும். இது கிளியராக இருக்கா? இதுவே நவுன் ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா வேர்ப் எப்படி இருக்கணும்? ப்ளூரலாக இருக்கணும். இது ஓகே தானே? ஸோ இப்போ சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் வேர்ப் அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல ஆம், ஈஸ் இதெல்லாம் வந்தால் உங்களுக்கு டவுட் இருக்காதுங்க. இப்போது ஆர் இதெல்லாம் வந்தால் ஆர்ன்றது உங்களுக்கு தெரியும், ப்ளூரல் அப்படின்னு சொல்லி தெரியும். இல்லை இஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் சிங்குலர்னு தெரியும். இங்கே பாருங்கள், சில்ட்ரன் லைக்குன்னு இருக்குது, இந்த இடத்துல லைக்ஸ்ன்னு இருக்குது. அப்போது இதில் எது சிங்குலர், எதுங்க ப்ளூரல்? இங்கே லைக்குன்னு இருக்குல்ல, இதுதான் ப்ளூரல். இங்கே லைக்ஸ்ன்னு இருக்குல்ல, இது வந்து சிங்குலர். ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா மற்றதெல்லாம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? சில்ட்ரன் லைக் இல்லைனா லைக்ஸ் ஐஸ்கிரீம் வருமா நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போது இது எப்படிங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இங்கே நமக்கு சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வேர்புமே வந்துட்டு வரணும். இப்போ தான் பார்த்தோம், இங்கே லைக் அப்படின்னு இருக்கிறது என்னது? ப்ளூரல். லைக்ஸ் அப்படின்னு இருக்கிறது என்னது? சிங்குலர். அப்போ இந்த சப்ஜெக்ட் நமக்கு சிங்குலராக ப்ளூரலாங்க. சில்ட்ரன் அப்படின்னா என்னது? சைல்டு அப்படின்னா சிங்குலர். சரியா? ஒரே ஒரு குழந்தைய மட்டும் சொல்கிறது வந்து சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். சில்ட்ரன் அப்படின்னா நிறையா குழந்தைகள் வந்துட்டு சொல்கிறத வந்து சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நமக்கு சில்ட்ரன் தான் கொடுத்துருக்காங்க. இது ப்ளூரல். அப்போ நமக்கு வேர்ப்னா என்ன வரணும்? ப்ளூரல் தானே வரணும். இங்கே லைக் ப்ளூரலா இல்லை லைக்ஸ் ப்ளூரலா? லைக் தான் ப்ளூரல். அப்போது சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம்ஸ். ஓகேவா? எங்கெல்லாம் உங்களுக்கு ப்ளூரல் வருதோ அங்கெல்லாமே உங்களுக்கு வேர்புமே அப்படி தாங்க இருக்கணும். தென் செகண்ட் பாருங்கள், பேர்ட்ஸ் இஸ் ஃப்ளையிங் வருமா இல்லை ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை வருமா? பேர்ட்ஸ் இந்த இடத்துல இது ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க, பன்மையில் கொடுத்துருக்காங்க, பறவைகள் அப்படின்னு இருக்குது. அப்போது இங்கே எதுங்க ப்ளூரலாக இருக்கும்? ஆர் ஃப்ளையிங் தானே. பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. இது கிளியராக இருக்கா? தென் தேர்ட் பாருங்கள், த டாக்டர் இஸ் ட்ரீட்டிங் வருமா இல்லை ஆர் ட்ரீட்டிங் த பேஷண்ட் வருமா? டாக்டர் அப்படின்றது வந்து நமக்கு சிங்குலர் தான், ஒரே பர்சன் தான். அப்போது த டாக்டர் இஸ் ட்ரீட்டிங் த பேஷண்ட். ஏன்னா இந்த இடத்துல இஸ் அப்படின்றது தான் என்னது? சிங்குலர். ஸோ த டாக்டர் இஸ் ட்ரீட்டிங் த பேஷண்ட். ஓகேவா? தென் அடுத்து ஃபோர்த்து பாருங்கள், அவர் ஸ்கூல் இஸ் காமன்சிங் இல்லைனா காமன்சஸ் அட் 9 in the morning. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட ஸ்கூல் வந்து காமன்சஸ் வருமா இல்லை இஸ் காமன்சிங் அட் 9 in the morning அப்படின்னா இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எடுத்துக்கலாங்க. இப்போது இஸ் காமன்சிங் அப்படின்றது நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகேவா? காமன்சஸ் அப்படின்றது நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ரெகுலராக நடக்கிற ஒரு ஆக்ஷனை நம்ம எந்த வேர்பில் வந்துட்டு சொல்லுவோம், எந்த டென்ஸ் யூஸ் பண்ணிங்க சொல்லுவோம்?
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். அப்போது அவர் ஸ்கூல் காமன்சஸ் அட் 9 இன் த மார்னிங். காமன்சஸ் ஏன்னா ரெகுலராக நடக்கிற ஆக்ஷனை நம்ம இதில் தான் சொல்லணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். இது கிளியராக இருக்கா? இது மட்டும் நமக்கு இங்கே எக்ஸப்ஷன் டென்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு சிங்குலர் ப்ளூரல் வச்சு இதுவுமே டென்ஸ் தான். பட் சிங்குலர் ப்ளூரல் அது உங்களுக்கு தெரிஞ்சாவே நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். தென் 5th பாருங்கள், த ஃப்ளாரிஸ்ட் செல் இல்லைனா செல்ஸ் ஃப்ளார்ஸ் ஆன் த ஸ்ட்ரீட் வருமா? த ஃப்ளாரிஸ்ட் அப்படின்றது வந்து சிங்குலராக ப்ளூராங்க, ஒரு பர்சன் தானே. இப்போது இந்த ஃப்ளவரை வந்து விற்கிறவங்க அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாமே செல் பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒருத்தரை பற்றி தானே பேசுகிறாங்க. அப்போது இங்கே சிங்குலர் அப்படின்னா நமக்கு செல் வந்து சிங்குலரா இல்லை செல்ஸ் சிங்குலரா? இப்போது பாருங்கள், லைக் வந்து ப்ளூரல் பார்த்துருக்கோம். இங்கே எஸ் வந்துச்சுன்னா இது வந்து நமக்கு சிங்குலர். அப்போது இந்த இடத்துல செல்ஸ், த ஃப்ளாரிஸ்ட் செல்ஸ் ஃப்ளவர்ஸ் ஆன் த ஸ்ட்ரீட். கிளியராக இருக்கா? இதுதான் நமக்கு வந்து சிங்குலர், செல் அப்படின்றது நமக்கு ப்ளூரல். இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப சிம்பிள். நவுன் சிங்குலராக இருந்துச்சுன்னா வெர்பும் நமக்கு சிங்குலராக இருக்கணும். நவுன் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வெர்பும் ப்ளூரலாக இருக்கணும். இது வந்து ஈஸ் ஆர் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் போட்டுருவீங்க. இப்போது லைக், லைக்ஸ், செல், செல்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்னா லைக் அப்படின்றது ப்ளூரல், லைக்ஸ் அப்படின்றது சிங்குலர். ஏன்னா அதே மாதிரி செல், செல்ஸ்ன்னு இருக்குது. அப்போது இது வந்து சிங்குலருங்க. இப்படின்னா வச்சுக்கோங்க, இங்கே எஸ் இருக்குன்னா சிங்குலர், எஸ் இல்லை அப்படின்னா ப்ளூரல். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுலேயுமே நம்ம எப்படி ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோமோ இங்கேயும் நம்ம அது மட்டும் பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், மெர்லின் வென்ட் டு ஊட்டி லாஸ்ட் வீக்னு இருக்குல்ல. இப்போது பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா, சிம்பிள் பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இங்கே லாஸ்ட் வீக் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குல்லங்க, இதுதான் உங்களுக்கு ஹிண்ட்டே. எங்கெல்லாம் நீங்கள் வந்து லாஸ்ட் வீக் இல்லைனா லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த் இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்களோ அங்கே எல்லாமே உங்களுக்கு verb to வரணுங்க. இப்போது இந்த இடத்துல வென்ட் இருக்குல்ல, இது வந்து நமக்கு கோவுடைய verb to ஃபார்ம் தான் இந்த வென்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ கோ அப்படின்னா அதோட V2 ஃபார்ம் என்னது? வென்ட். ஓகேவா? ஸோ மெர்லின் வென்ட் டு ஊட்டி லாஸ்ட் வீக். எங்கெல்லாம் நீங்கள் லாஸ்ட் வீக் இந்த லாஸ்ட் அப்படின்ற வேர்டு எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு verb to ஃபார்மில் தான் இந்த வேர்டு வந்துட்டு இருக்கணும். இது கிளியராக இருக்கா? ஸோ லாஸ்ட் வீக் வந்தாலும் சரி, இல்லை எஸ்டர்டேன்னு கூட கொடுப்பாங்க. ஸோ எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த் இந்த மாதிரி லாஸ்ட் இயர் எது வந்தாலுமே சரி அங்கே உங்களுக்கு verb எப்படி இருக்கணும்? verb to ஃபார்மில் தான் இருக்கணும். இது மட்டும் போதும். அடுத்தது பாஸ்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ் தான் என்னங்க? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்குமே நமக்கு ட்ரிக் இருக்குது. இப்போது when I entered the room the telephone was ringing. இதுக்கான தமிழ் மீனிங் என்னென்னா, நான் அந்த ரூமில் என்டர் ஆகும்போது ஃபோன் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு? அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதை நம்ம இப்போ நடக்கிற மாதிரி தான் சொல்கிறோம். அதாவது பாஸ்ட் ஆக்ஷன் அது. இப்போ when I entered the room the phone was ringing. இப்போ எங்கெல்லாம் நீங்கள் when அப்படிங்கிற ஒரு வேர்டை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ்னால் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா வாஸ் இல்லைனா வேர் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு இருக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வாஸ் வேர்ப் வந்து ரிங் இருக்குது, தென் ஐஎன்ஜி இருக்குல்ல. ஸோ வென் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் உங்களுக்கு வாஸ் இல்லைனா வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துட்டு வரும். இது கிளியராக இருக்கா? இப்போது நான் கீவேர்ட் சொன்னதாக ஞாபகம் இருக்காங்க. நமக்கு இங்கே லாங்குவேஜ் செக் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு மட்டும் பாருங்கள். ஐ ஹாவ் சீன் ஹிம் எஸ்டர்டேன்னு இருக்குது. எஸ்டர்டே வந்தால் இது என்ன டென்ஸுங்க? சிம்பிள் பாஸ்ட். அப்போ நமக்கு வேர்போட எய்தர் ஈடி இருந்திருக்கணும், இல்லைனா இப்போ கோ இருந்துச்சுன்னா வென்ட் அந்த மாதிரி இருந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் நமக்கு சி அப்படின்ற வேர்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சியுடைய பாஸ்ட் டென்ஸ் என்னது? சா. ஸோ ஐ சா ஹிம் எஸ்டர்டே. இதுதான் இதோடைய V2 ஃபார்ம். கிளியராக இருக்காங்க? நமக்கு கொஸ்டின் வந்து இப்படி தான் கேட்பாங்க, ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? அட்ஜெக்டிவ்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம். தென் அதே மாதிரி ஹோமோஃபோன்ஸ், ஃபர்தர், ஃபேதர் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம். தென் அதே மாதிரி டென்ஸ் பார்த்துருக்கோம். இவ்வளோ தாங்க நமக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். தேங்க்யூ.